பந்தல்குடி பகுதியில் மானாவாரி பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளையும் மான்களையும் கட்டுப்படுத்த கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பந்தல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம், கம்பு, சூரியகாந்தி, பருத்தி உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இவற்றை காட்டு பன்றிகள் மற்றும் மான்கள் சேதப்படுத்தி வருவதாக தெரிகிறது. இதனால் காட்டு பன்றிகளையும் மான்களையும் கட்டுப்படுத்த கோரியும் பயிர் சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் விவசாய டிராக்டர் உரிமையாளர்கள் மற்றும் பயிர்காவல் கமிட்டியினர் இணைந்து பந்தல்குடி அருப்புக்கோட்டை சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகள் எவ்வளவோ போராடியும் பார்த்தாச்சு, அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணி பார்த்தாச்சு, கட்டுப்படுத்த முடியல. அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வனவிலங்கு, இதை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. வனவிலங்குன்னா வளத்தில் இருக்கணும், இது காட்டில் இருக்குது. ஒரு விவசாயி தனியாக நடந்து போக முடியல, காட்டுக்கு போனால் அந்த ஆள் உயிரோடு திரும்பி வர முடியாது. ஒரு நாளைக்கு 1 இருக்கு, மறுநாளைக்கு 100 வருது. அதனால் அதை பண்டிகைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அது அரசாங்க கவனத்துக்கு போகணும். எங்கள் பந்தல்குடி கிராமத்தை சுற்றியுள்ள எல்லா ஏரியாவும் இந்த பன்றி தொல்லை, மான் தொல்லை ஒவ்வொரு நாளைக்கு அதிகரிச்சுட்டே போகுது. இதனுடைய விளைவு பயிர் சேதம் எது இருந்தாலும் மக்காச்சோளம், சோளம், கம்பு, பருத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. நாங்கள் விவசாயிகள் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு எங்களால் ஒன்றும் முடியலை. எங்களுக்கு உயிருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்குது. இது போக கவர்மெண்ட் எந்த ஒரு நிவாரணமும் எங்களை கவனிக்கலை. எங்களுக்கு இந்த பன்றியை கவர்மெண்ட் உடனே ஒழிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த பஸ் மறியல் கண்டிப்பாக உண்டு. கலெக்டர் ஆஃபீஸில் 2 முறை மனு கொடுத்துருக்கோம். இதை பற்றி மந்திரிகிட்டே எங்கள் பதவியில் பஞ்சாயத்து போல வச்சு மனு கொடுத்தோம். இதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. எங்கள் ஆட்கள் தயார் நடந்து காட்டுப்பக்கம் போகவே இல்லை. பயமாக இருக்குது. விவசாயத்தை நாசம் பண்ணது அதிகாரிகள் கண்டுகொள்ள. இதனால எங்களுக்கு நல்ல முறையில் விவசாயத்துக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் செவிசாயிச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா மற்ற சொன்ன மாதிரி நாங்கள் பசுமையில் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னால் கலெக்டரேட்லேயும் எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு மனு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தோம். சுற்றி பெட்டி ஆளு பூரா அந்த குட்டியானில் எல்லாம் போய் கலெக்டரேட்டுக்கு போனோம். போய் அந்த வாப்பன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வராங்க. அதனால் நாங்கள் இனி தாக்கு பிடிக்க முடியாது. எங்களுக்கு உயிருக்கு நீ ஆபத்து இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் விவசாயத்தை ஏற்று கவர்மெண்ட்டு நிவாரணம் உடனே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பசுமைக்கு கண்டிப்பான முறையில் காவல் கமிட்டியும் டாக்டர் சங்க உரிமையாளர்கள் சார்பாகவும் மறியல் பண்ணணும்.